அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் தொடர் 11. அல்ஹம்துலில்லாஹ். இந்த தொடர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், அதாவது அல்லாஹ் நீதியாக இருப்பவர்களை நேசிக்கிறான். இந்த நீதி அப்படின்ற விஷயம், அந்த ஒரு வார்த்தை கேட்ட உடனே நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வரக்கூடிய ஆட்கள் யார் யாரு அப்படின்னா, நீதி அப்படின்னோடனே ஒரு ஜட்ஜ் அப்படின்னு ஞாபகம் வருவாங்க. ஏன் அப்படின்னா, நீதி அப்படின்ற வார்த்தை அவங்களுக்கு தான் ரொம்ப பரிச்சயமானது. இன்னொன்னு, யாராவது ஆட்சியாளர்கள், ரூலர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க. அப்போ இந்த மாதிரியான ஆட்கள் தான் இந்த நீதி அப்படின்ற விஷயத்தை கேட்ட உடனே, அந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூடிய ஆட்கள். அப்போ இந்த அல்லாஹ் நீதியாளர்களை நேசிக்கிறான் அப்படின்றது அவங்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னா கிடையாது. அது எல்லா மக்களுக்குமானது, எல்லா மக்களுக்குமான விஷயம் தானே குர்ஆன். அப்போ அதுல சொல்லப்பட்ட விஷயம் இந்த நீதியாக நடக்கிறது அவங்களுக்கு மட்டும் பொருந்தாது. எல்லா மக்களும் இந்த நீதத்தை பேணி வாழணும், அதாவது ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த நீதம் செலுத்துற விஷயத்த பேணி வாழணும் அப்படின்றத இஸ்லாம் நம்மளுக்கு சொல்லி தருது. உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, இப்போ தாய் தந்தையா இருக்கக்கூடியவங்க தன்னோட பிள்ளைகளுக்கு மத்தியில, தன்னுடைய குழந்தைகளுக்கு மத்தியில நீதமா நடக்கிறது. எந்தெந்த விஷயம், இப்போ ஏதோ 2 பிள்ளைங்களுக்கு சண்டை வருது அப்படின்ற பட்சத்துல அதை தீர்த்து வைக்கிற விஷயத்துல நீதமா நடக்கணும். என்ன இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்க கூடாது. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள், நம்மளுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்களையுமே இஸ்லாமிய வாழ்வுல இஸ்லாம் நம்மளுக்கு கற்றுத்தந்த விஷயத்தின்படி அமைத்துக் கொள்ளணும். அப்போ பெற்றோர்கள் தன்னோட பிள்ளைகளுக்கு மத்தியில வரக்கூடிய சண்டைகளா இருக்கட்டும், இல்ல பெற்றோர்கள் தங்களோட பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய ஏதாச்சும் ஒரு கிஃப்டா இருக்கலாம், இல்ல வாங்கி கொடுக்கக்கூடிய விஷயம், இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் நீதமா நடக்கணும். இது ஒரு உதாரணமா நான் சொன்னேன். இதன் மட்டும் இல்லாம அன்றாட வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லையும் ஒரு முஸ்லிம் தனக்கும் சரி மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள்லயும் சரி ஒரு முஸ்லிம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நீதமா இருக்கணும். அல்லாஹ்வுடைய நேசம் தான் ஒரு முஸ்லிமுக்கு ஒரு ஹையஸ்டான ஆம்பிஷன் அப்படின்றதான் இந்த தொடர்கள்ல நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம், அப்படிதானே? அப்படிப்பட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவிக்கிறதா ஒரு ஹதீஸ்ல வருது. ஹதீஸுல் குதுசியா பதிவான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, அநீதத்தை விட்டும் தூய்மையானவன். யார் சொல்றா இத? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அநீதத்தை விட்டும் நான் தூய்மையானவன், உங்களுக்கு அநீதம் செய்வதை நான் விலக்கி இருக்கிறேன். அதனால என்ன சொல்றான் அப்படின்னா, எனது அடியார்களாகிய நீங்கள் யாருக்கும் அநியாயம் செய்யாதீர்கள், அநீதம் இழைக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே சொல்றான். அந்த ஹதீஸோடைய ஆரம்பத்தை அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கான்னு பாத்தீங்களா? அநீதம் செய்வதை விட்டும் நான் தூய்மையானவன் அப்படின்னு சொல்றான். அப்ப அல்லாஹ்வும் தன்னுடைய அடியார்களுக்கு மத்தியில எந்த ஒரு விஷயத்திலயுமே அநீதம் செய்ய மாட்டான். அது உலகத்திலயா இருக்கட்டும், மறுமையிலயா இருக்கட்டும், எந்த ஒரு நிலையிலையும் அல்லாஹ் அநீதம் செய்ய மாட்டான். அப்போ எப்படி அந்த மக்களை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான், எனது அடியார்கள், என்னுடைய அடியார்களாகிய நீங்களும் என்ன செய்யுங்க, அநீதம் செய்யாதீங்க அப்படின்ற விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு சொல்றான். இப்போ 2 பேருக்கு மத்தியில நம்ம தீர்ப்பு சொல்லணும், ஏதோ ஒரு விஷயத்துல, சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ. அப்போ ஒருத்தர் மேல நம்மளுக்கு அதிகமா வெறுப்பு இருக்கு, இன்னொருத்தர் நம்மளுக்கு பிடித்த மனிதரா இருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்திலையும் யாரு பக்கம் நியாயம் இருக்கோ அவங்க பக்கம் தான் நம்ம என்ன செய்யணும், அந்த தீர்ப்பை சொல்லணும். அது ஏதோ ஒரு விஷயமா நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ ஒருத்தர் நம்மளுக்கு பிடிச்சவரா இருக்காரு, இன்னொருத்தர் நம்மளுக்கு பிடிக்காம இருக்காரு. ஆனா சரியான விஷயம் யார் பக்கம் இருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு பிடிக்காதவர் பக்கம் தான் இருக்கு அப்படின்னாலும் அந்த இடத்துல எது கரெக்டோ அந்த விஷயத்தை தான் நம்ம சொல்லணுமே தவிர, நம்மளுக்கு அந்த மனிதர் பிடிச்சிருக்காருன்ற காரணத்துக்காக தவறான விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. இத குர்ஆன்ல அல்லாஹ் 5வது அத்தியாயம் 8வது வசனத்துல சொல்றான். எப்படி சொல்றான் அப்படின்னா, அடுத்தவர் மீது உள்ள வெறுப்பு உங்களை நீதியாக நடப்பதை விட்டும் தடுத்துற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இந்த ஒரு விஷயத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய முன்மாதிரியா இருந்திருக்காங்க. அத குர்ஆன்ல அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு சொல்ற விஷயமா எடுத்து காமிக்கிறான். என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலகட்டத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அதிகமா அந்த தீமை செய்தவங்க யாரு அப்படின்னா யூதர்கள். ரசூல்லா மதீனாக்கு போனதுக்கு அப்புறமா அதிகமா ரசூல்லா மேல வெறுப்பு கொண்டவங்களா யூதர்கள் இருந்தாங்க. அப்படிப்பட்ட யூதர்களுக்கு மத்தியில தீர்ப்பு நீங்க சொல்லும் போதும் சரி, எப்படி நடக்கணும் அப்படின்னா நீதமா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு கட்டளையிடுறான். அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கே அந்த ஒரு நிலைமை, ஏன்னா யூதர்கள் முழுக்க இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டவங்க, அப்படித்தானே? ரசூலாக்கு அவ்வளோ தீங்கு இழைச்சவங்க. அப்படிப்பட்ட யூதர்களுக்குமே நீங்க என்ன செய்யுங்க, தீர்ப்பு வழங்கும் போது நீதமாக செயல்படுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில சொல்றான். சுப்ஹானல்லாஹ்.
அப்படிப்பட்ட நீதியாளர்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி அருளணும். இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் நீதியாக நடப்பவர்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்படிப்பட்ட நேசத்திற்குரியவர்களை அல்லாஹ் நம்மை ஆக்கி அருளணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.